அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் 3 நாட்களில் நமது வீட்டின் நிலைமையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு பரக்கத்தான சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை மட்டும் நம்ம வெறும் 3 நாட்கள் நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் ஓதுனீங்க அப்படின்னா வீட்டில் அல்லாஹ் நிறைந்த பரக்கத்தை கொடுப்பான். நோய்கள் நீங்கும். முக்கியமாக கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் விலகும். இன்னும் கடன் பிரச்சனை தீரும். இன்னும் அல்லாஹாலா உங்களுக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பொழிவான். இன்னும் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது. இந்த சூறாவை தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்தில் அல்லாஹாலா அழகையும் ஒளியையும் உண்டாக்குறான். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த சூறாவை ஓதனா நாம் அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடியதாக இருக்கு. முக்கியமாக இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை பொழியிறான். போதும் போதுங்கிற அளவிற்கு அல்லாஹ் நமக்கு ரிஸ்க்கு கொடுக்குறான். ஏன் இந்த சூறாவுக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னா இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா நமது அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதனால தான் இந்த சூறாவுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு. ஏன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு நமது துவாவை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹாலா அதில் தடையின்றி நமக்கு கபூலாக்கி தருவோம். அதனால தான் இஸ்திகஃபாரை ஓதிட்டு கேட்கக்கூடிய துவாக்கள் கபூல் ஆகுது. அதே போல தான் இந்த சூறாவை ஓதிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாவும் நமக்கு கபூல் ஆகுது. அதனால தான் ரசூல்லா சொல்லியிருக்காங்க, இந்த சூறாவை வளமையாக நீங்கள் ஓதுங்க. வீட்டில் வளமையாக நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கபருடைய வேதனை இல்லாமல் கபரில் உங்களுக்கு ஒளியை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய பாவங்களை இது மன்னிக்க சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்றாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் அனைவருமே இந்த சூறாவை தவறாமல் வீட்டில் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். பெண்கள் எல்லோருமே இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் இரவு இஷாவுக்கு பிறகு ஓதுறத வழக்கமாக்கிக்கோங்க. இஷா தொழுகை முடிஞ்சது அப்படின்னா அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி இந்த சூறாவை உட்கார்ந்து ஒரு முறை ஓதிட்டு நீங்கள் அதற்கு பிறகு உங்களுடைய வேலைகளை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அல்லாஹ் தலைகீழாக மாற்றுவோம். நீங்கள் இதை தொடர்ந்து 3 நாட்கள் முயற்சி செய்து பாருங்கள். இப்போ இந்த சூறாவை எப்படி ஓதணும் அப்படிங்கிற முறையும் நான் சொல்லித்தர்றேன். இன்னும் இந்த சூறாவை இதுவரையும் ஓதியதில்லை, அரபி ஓத தெரியாது அப்படிங்கிறவங்க கவலைப்பட தேவையே இல்லை. நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். இன்னும் இந்த சூறாவை வீட்டில் பெண்கள் படுக்கை அறையில் ஓதனீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அதற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது. எனவே தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் படுக்கக்கூடிய இடத்துல இந்த சூறாவை இரவு இஷாவுக்கு பிறகு நீங்கள் ஓதிட்டு வாங்க. அந்த சூறா என்ன, இதை பற்றிய ஹதீஸ்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதனை 11 தடவை ஓதி வந்தால் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கும். இதனை வழக்கமாக ஓதி வந்தால் மறுமையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகு பெற்று வானவர்கள் இறக்கைகளின் மீது அமர்ந்து இவரை சுமந்து வருவார் என அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருவன் இதனை வழக்கமாக ஓதி வந்தால் இது அவனின் பாவம் பொறுக்கப்படும் வரை இறைவனிடம் மன்றாடும். அது என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூரா முல்க். நம்ம எல்லோருமே ஓதக்கூடிய ஒரு சூறா தான். ஆனால் இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு தான் நம்மள பலருக்கும் தெரியாது. இப்போது இந்த சூறாவை நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் நியத்துவீங்க. ஒரு நாளைக்கு 11 முறை நீங்கள் நியத்துவீங்க. இதில் வரக்கூடிய முதல் ஆயத்து இருக்கு இல்லையா, தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எவனுடைய கையில் ஆட்சி இருக்கின்றதோ அவன் பாக்கியவான், மேலும் அவன் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவன். இந்த ஒரு ஆயத்தை மட்டும் நீங்கள் 11 முறை ஓதிட்டு இந்த சூறாவை நீங்கள் ஒரு முறை முழுவதுமாக ஓதி முடிச்சுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதுவே போதுமானது. ஏன்னா இந்த ஒரு ஆயத்திற்கே ஏராளமான பலன்கள் சொல்லப்படுது. இந்த ஒரு ஆயத்தை நம்ம நியத்து வச்சு நம்ம ஓதத் தொடங்கினாலே நமது வாழ்க்கையில் அல்லாஹ் அதிகமான பரக்கத்தை பொழியிறான். நமது தேவைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படும். எனவே இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே நம்பிக்கையோட இரவு இஷாவுக்கு பிறகு உட்கார்ந்து என்னுடைய வீட்டின் நிலைமையை மாற்றி என்னுடைய ரப்பே எங்களுக்கு செல்வத்து கொடு யா அல்லாஹ், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், நோய்களை நீக்கு, முக்கியமாக இந்த கடன்களை நீக்கு யா அல்லாஹ், செல்வத்தை தாராளமாக எங்கள் கையில் தவளச்சை ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டுட்டு நீங்கள் இந்த சூறாவை ஓதுங்க. இந்த சூறாவை ஓதுனீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது.
யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய அழகை போல அல்லாஹால நமக்கு மறுமையில் அழகை கொடுப்பானாம். வானவர்களுடைய ரக்கைகளின் மீது அல்லாஹால நம்மளை உட்கார வைப்பானாம். அந்த அளவு இந்த சூறாவிற்கு ஆற்றலும் சக்தியும் இருக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டதிலிருந்து இந்த சூறாவை இந்த முறையில் இரவு இஷாவுக்கு பிறகு ஓதுங்க. நம்ம ஒரு முறை தான் இந்த சூறாவை ஓத போகிறோம். இந்த முதல் ஆயத்தை மட்டும் 11 முறை ஊதிட்டு மீதம் இருக்கக்கூடியதை நம்ம முழுவதுமாக ஓதி முடிச்சிட போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோதான். அதற்கு அல்லாஹ்தாலா நமது வாழ்க்கையை ரொம்ப வளமான பாதைக்கு கொண்டு போவோம். இதை நீங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். உங்களோட குடும்பத்தில் எவ்வளவு நிம்மதியையும் பரக்கத்தையும் மகிழ்ச்சியையும் இன்னும் அன்பையும் பாசத்தையும் கொடுக்குறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும். எனவே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இந்த குர்ஆன் வசனங்களின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு இந்த சூறாவை நீங்கள் ஓதி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்தாலா உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் லேசாக்கட்டும். உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் அல்லாஹ் கபூலாக்கட்டும். அல்லாஹ்தாலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலோட ஜாயின் பண்ண விருப்பமுடையவங்க இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.